இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணிக்கு டாப் டக்கரான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். பிரெட்டை பார்த்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யூஸ்வலாக இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 10 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்துருக்கோம். இது வந்து குட்டி பிரெட் தான் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய பிரெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் எடுத்துருக்கோம், அதாவது 150 கிராம் எடுத்துருக்கோம் இந்த 10 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட்க்கு. அப்புறம் மில்க் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மில்க் ஆர் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மில்க் டேஸ்ட் ஆட் பண்ணால் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து மில்க் டேஸ்ட் ஆட் பண்ணால் பிடிக்கும், ஸோ நாங்கள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கேஷ்யூஸ், அப்புறம் ரைசன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி தட்டி வச்சுருக்கோம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி 1-2 அப்படி ஊற்று போட்டுக்கிட்டோம். நீங்கள் வெட்டினாலும் போட்டுக்கோங்க. இது அப்படி நம்ம பவுடர் பண்ணி வந்துடலாம். இந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்தோம் இல்லைனா டோஸ்ட் பண்ணியோ பார்த்தீங்கன்னா செய்வாங்க யூஸ்வலாக. பட் நான் ஏன் இந்த மெத்தட் சூஸ் பண்ணேன்னா அவ்வளோ ஆயிலில் இது பொரிச்சு எடுத்து அது பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் இந்த வேயில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அந்த ப்ரெட்டில் உள்ள ஓரத்தெல்லாம் வெட்டிட்டு தான் இந்த மாதிரி பொரிக்கிறதோ இல்லைனா அந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணி எடுக்கிறதோ இல்லை டோஸ்ட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. யூஸ்வலாக நான் அது பண்ணலை. சரி அப்படியே இருக்கட்டும், அது நாங்கள் வந்து ரோஸ்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் விட்டுருக்கேன். பிரெட் பல்சஸ் இதில் போட்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க்கு காமிச்சோம்ல ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மில்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக்க போகிறோம். ஒரு பால்கோவா மாதிரிலாம் கிடையாது, ஒரு மீடியம் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு அது கெட்டியாக்கிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மில்க்லேயே அப்படி கொதிக்க விட்டு சுகர் போட்டு இந்த பிரெட்ஸையும் போட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அது மில்க் டாமினேட் பண்ணிடக்கூடாதுல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கெட்டியாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம கெட்டியாக்குவோம். ஃபஸ்ட்டு மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் கெட்டியாக்கணும்னா எப்படி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால்கோவாவுக்கு நம்ம கிண்டுவோம்ல, ஸோ அதே மாதிரியே தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். என்னடா பால் ஃபுல்லாக ஏதோ காஃபி கலரில் கிடக்குது, எறும்பாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பிரெட் வறுத்தாலும் அதே சட்டிலே நான் வந்து போட்டுட்டேன். இந்த பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்ல இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து பாலை வந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஆகும். ஆக்சுவலி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இது இப்படி பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி டைம் எடுக்கும், உங்களுக்குமே தெரியும். இது எனக்கு டைம் இல்லைப்பா, நான் டக்குன்னு பிரெட் அல்வா செய்யணும் அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணால் மட்டுமே இந்த ஸ்டெப் வச்சுக்கோங்க, இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹல்வா செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியும், அதாவது 250 ml தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் அதை லைட்டாக இடித்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சோம்னா இந்த சுகர் 3/4 கப் சுகர் அதை இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கேசரி ஹல்வாக்கு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த சுகர் வந்து நல்ல வாட்டரோட ஜெல்லாகி வர நம்ம வெயிட் பண்ணுவோம். சுகர் பார்த்திங்கன்னா வாட்டரோட நல்ல ஜெல்லாகி நம்மளோட ஜீரா வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பிரெட் க்ரம்ஸை போட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம அப்படி கிண்டிகிட்டே இருப்போம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி கெட்டியாக நம்ம அப்படி கிண்டுவோம். ஸோ நம்ம நல்லா கெட்டியாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மில்க்கு இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நம்ம அப்படியே கலரிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹல்வா பார்த்துக்கு நல்லா கிண்டிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பாக்கி இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் ஹல்வா ரெடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பழம் அது மட்டும் அப்படியே நல்லா நெய்யில் வறுத்து போட்டோன்னா அவ்வளோதான் ஹல்வா ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கோம் ஒரு பேனில். ஸோ இதில் கேஷ்யூ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ஹல்வாவில் விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு முந்திரி பழத்தை வறுக்க போகிறோம். நல்ல உப்புன்னு வரும். வந்து அவ்வளோதான் உப்புன்னு வந்துடுச்சு.
ஹல்வாவில் விட்டுறேன் அதை அப்படியே நம்ம. ஆக்சுவலி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு கேஷ்யூ வந்து போடுவோம்ல, கேஷ்யூ போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பழத்தை போடுவோம். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே தூக்கி இங்கே விட்டுட்டேன். அதில் வந்து லைட்டாக கருணு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இருக்கு சட்டியில் இருந்துச்சுன்னா ரொம்ப இதாகிடும்ல, அப்படியே கொண்டு இங்கே விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் வந்து ரொம்ப கீ ஆட் பண்ணலை, ஆல்ரெடி ஒரு 4 டீஸ்பூன் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த என்ன சொல்லிடுறது 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு அந்த ரைஸின்ஸும் கேஷ்யூம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் லாஸ்ட்டில் கீ விடுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி அப்படியே நீங்கள் கேஷ்யூ விட்டுட்டு அப்புறம் ரைஸின்ஸ் அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வேணால் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க, இல்லைனா போதும் அப்படின்னா விட்டுருங்க. நம்மளோட டாப் டக்கரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சும்மா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம பிரியாணி செய்யும்போது அதுக்கு கூட வச்சு சாப்பிட்டோம்னா டாப் நாச்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி பெட்டர் அல்வா செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.